இப்போ நம்ம என்ன பண்ணிட்டுருக்கோம்னா ஒயிட் சீஸ் பாஸ்தா பண்ணிட்டுருக்கோம். இதுக்கு என்னென்ன தேவைன்னா ஒரு சட்டியில் கொஞ்சோண்டு தண்ணி, கொஞ்சோண்டு எண்ணெய் போட்டு கொஞ்சம் லைட் ஃப்ளேமில் வச்சு அதுக்கு கொஞ்சம் சூடாகணுன்னு இந்த பாஸ்தா கொட்டணும். நல்லா சூடாகிற வரையும் கிண்டிட்டுடுங்க. இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா ஒரு சட்டி எடுத்து கொஞ்சோண்டு நெய் கொஞ்சோண்டு ஊற்றிக்கிட்டு தேவையான அளவு அடுத்தது இது போடணும், மைதா தேவையான அளவு மைதா அதை கொட்டிக்கிட்டு அதை போட்டு கிண்ட போகிறோம். நம்ம போட்டு கிண்டிக்கிட்டு இருக்கிறோம். பாருங்கள், அதை கொஞ்சம் லைட் ஃப்ளேமில் வச்சு நெய்யை ஊற்றி கிண்டிக்கிட்டு இருக்கோம். கொஞ்சம் இதாக வரைக்கும். இப்போ என்ன பண்ணுறோம்னா பால் ஊற்றுறோம். ஃபுல்லாக 1/4 லிட்டர் பால் ஃபுல்லாக ஊற்றிங்க. மைதாவை போட்டு கிண்டிட்டு அப்படியே லைட் ஃப்ளேமில் கிண்டி வச்சு அவ்வளோ பால் அடுத்தது பால் லைட்டாக தண்ணி. ஓகேயா? அந்த பாலை ஊற்றி வச்சு தண்ணி ஊற்றி வச்சு லைட் ஃப்ளேமில் வச்சு கிண்டிக்கிட்டே இருங்க. அது நல்லா கொஞ்சம் ஓரளவு வத்துற வரைக்கும். அப்போ தான் டேஸ்ட்டு நல்லா திக்னஸாக வந்தால் தான் டேஸ்ட்டு கொடுக்கும். ஓகேயா? பால் லைட்டாக வற்றணும், க்ரீமி மாதிரி வர வரைக்கும். பால் ஓரளவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இந்த பாஸ்தா இருக்குல்ல அதை போட்டு கொட்ட போகிறோம். கொட்டிட்டு இதை கொட்டியாச்சு. இதை கொஞ்சம் கிண்டிக்கிட்டே இருக்கணும் நல்லா திக்னஸ் கொடுக்குற வரைக்கும். உப்பு கொஞ்சம் போட்டுக்கணும் தேவையான அளவு, அப்போ தான் டேஸ்ட்டு கொடுக்கும். இது கொஞ்சம் க்ரீமியாக போகிற வரைக்கும் நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும். இந்த பாஸ்தாவை போட்டு இது கொஞ்சம் லைட்டாக அந்த பால் வட்டினா க்ரீமி டேஸ்ட்டு கொடுக்கணும் உங்களுக்கு. அது வரைக்குமே நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும், இல்லாட்டி அடி பிடிச்சிடும். நம்ம தேவையான அளவு பெப்பர் கொட்டி வச்சு, ஏன்னா கொஞ்சம் காரமாக இருக்கும், போட்டு நல்லா கிண்டி விடுங்க. இப்போது வேறு என்ன பண்ணணும்னா காஞ்ச மிளகா இருக்குல்ல அதை கொஞ்சம் அரைச்சி தூள் பண்ணி வச்சுக்கிடுங்க. ஏன்னா அந்த அரைச்சி வச்சு அந்த ஸ்பைசிக்காக இது கொஞ்சம் வத்துற வரைக்கும் கிண்டிக்கிட்டே இருக்கணும் லைட் ஃப்ளேமில் வச்சு. தான் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். நம்ம சொன்ன மாதிரியே கொஞ்சம் திக்னஸாக க்ரீமியாக வந்துச்சு. இப்போது பாஸ்தா பெப்பர் போட்டாச்சு, கொஞ்சம் சீஸ் போட்டாச்சு. ஏன்னா சீஸ் போட்டால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக டேஸ்ட்டு. இந்த எப்படி க்ரீமியாக இருக்குன்னு பாருங்கள். இது மாதிரி க்ரீமியாக வந்தோன்னா இன்னும் ஒரு 2 to 5 மினிட்ஸ் தான் எடுத்துடுங்க. ஏன்னா அடியில் நல்லா வற்றி தீஞ்சு போயிடும். அதனால் கொஞ்சம் க்ரீமியாக இருக்கும் போதே எடுத்துட்டா நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. ஓகேயா? தேவையான அளவு பெப்பரு மிளகாத்தூள் போட்டுருங்க, நல்லா ஸ்பைசிக்காக. ஓகேயா? அப்போனா நல்லாயிருக்கும். இப்போ நம்ம பாஸ்தா ரெடி. இப்போ நம்ம தேவையான அளவு க்ரீமியாக இருக்கிறத அள்ளி நம்ம சாப்பிடலாம். ஓகேயா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.